जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बु फलसार पक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன சொல்றது. ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமும் நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது, இந்த வாரத்துல கடன், இஎம்ஐ, லோன், இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி, பொதுவாக வேலை விஷயத்துல, சொத்து, அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க போறோம், தற்போது கிரக நிலையை ஆராய்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பங்கு சந்தை லாபத்துடன் இருக்குமா, கணவன் மனைவி எல்லாம் எப்படி, எந்த சூழ்நிலையில இந்த வாரத்துல எந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும், மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த வாரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொத்து, நீதிமன்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். கண்களுக்கு தெரியும் அனைத்து நன்மையும் அல்ல, தாமதமாகும் அனைத்தும் தோல்விகளும் அல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகுபவர்கள் அனைவரும் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் இறைவன் தடுக்கின்ற பாதையை உங்களை காப்பாற்றும் பாதையாக கூட இருக்கலாம். நீ இந்த வழியில போகாது, இந்த வழியில போ, உனக்கு இது நல்லது அப்படின்னு இறைவன் உனக்கு காட்டுவான். உனக்கு அப்படி காட்டக்கூடிய வழி உனக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு நமக்கு. நம்மளோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன செய்தால் நமக்கு சிறப்பு நன்மை அப்படிங்கிறத சமயோஜித புத்தியுடன் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பேசுறோம், என்னென்ன முக்கியமா என்னென்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் கவனம் தேவை. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். மிதுன ராசி நேயர்களை, மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போது உங்களை சுத்தி இருப்பவர்கள் சிரித்து பேசி துரோகம் செய்வதற்கான அடித்தளத்தை அமைக்கிறார்கள். சோ கவனமா இருங்க. உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விவேகத்துடன் நடந்து கொள்வது நல்லது. உங்களுடைய புத்திசாலித்தனமே உங்களுடைய ஆயுதம். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, அதே போல மிருக சீரிட நட்சத்திரம் மிதுன ராசி, ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. ரொம்ப கவனமா ஆளுங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கு. ஏற்கனவே பல பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. ஏற்கனவே நிறைய புதனுடைய ஆதிக்கம், பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்கு. நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு வேலைக்கு போறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க வேலைக்கு நீங்க போயிட்டு வரீங்க. ஆனா அந்த வேலையில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மனக்கசப்புகள், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகம், வேலை மேல வேலை கொடுத்து ரொம்ப மன உளைச்சலை அழுத்து வேலையை விட்டு நீங்களா ராஜினாமா கொடுத்துட்டு பண்ணிட்டு போற அளவுக்கு சில விஷயங்கள் சில பேர் பண்றாங்க. இவன் இந்த மன உளைச்சல்லையும் அவன் ஓடி போயிடணும், ஓடி போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் பண்றாங்க. அது தெரியுது, நல்லாவே தெரியுது. அவங்க வேற ஏதோ சில பிளானிங் பண்றாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. கொஞ்சம் வேலை விஷயத்துல நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இல்ல பரவாயில்ல நம்ம போலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை அடுத்த வேலை மாறுவதற்கான சில சூழல் வரும். எப்போ ஆவணி புரட்ட சிலவனா வரும். ஆனா அதை நீங்க கொஞ்சம் பார்த்து அடி எடுத்து வைக்கிறது நல்லது. தொழில் விஷயத்திலும் அதே போலதான். அகலக்கால் வைக்காம சிறுக கட்டி பெருக வாழணும் என்று சொல்லக்கூடிய வகையில சின்னதா இருந்து பெருசா கொண்டு வாங்க. ஆரம்பத்திலே நிறைய முதலீடுகள் கொண்டு போறது, நண்பர்களை நம்பி பணங்களை இழப்பது, அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்காதீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி அதே போல கல்யாண யோகம் கூட சரி, திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்டதும் சிறப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிதுன ராசிக்கு உண்டு. பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னு சொன்னா இருதர யோகம், மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும். தான் என்ன செய்யறோங்கிறது இப்ப தனக்கே தெரியல, அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கு. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். போன பணம் திரும்ப வரல, கட்டின வீடு பாதியில நிக்குது, எது செஞ்சாலுமே எனக்கு நான் ஏண்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு, யாரும் என்ன மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஜாதகத்துல இருக்கு. ஆனா நீங்க சில விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். படிப்பு விஷயத்துல கூட மாணவிகள் கொஞ்சம் நிறைய இன்னும் எஃபர்ட் எடுத்து படிக்கணும், இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். சொத்து விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சொத்து சம்பந்தமான சொத்து தகராறுகள், சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
நல்லா நடக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தை ஒரு ஒரு பர்சனால ஒரு பெண்ணால தடைப்பட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதாவது தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதை செய்ய வேண்டாம், இதை செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி வேற ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்து அதை ஏதாவது கல்யாணத்தை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஸோ சில விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து கரெக்டா நடந்துக்கிறது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் கரெக்டா கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தப்பட்டது மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது, டாக்டர் கிட்ட போறதோ, டயாலிசிஸ் பார்க்கறதோ, எது சில மருத்துவ செலவுகள் வருதோ, சரி என்னென்ன சில விஷயங்கள் நம்ம பண்ணணுமோ அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்றதுனால எதையும் ஒத்தி போடாதீங்க, தள்ளி போட வேண்டாம், கொஞ்சம் கரெக்டான பண்றது நல்லது. அதே போல ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் விஷயத்திலையும் அதே போல சில விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா இருக்கு, கரெக்டா பண்ணுங்க. முதலீடு செய்யக்கூடிய விஷயத்துல கூட கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்றது நல்லது. கடன் விஷயத்துல கடன் வாங்க பயப்படணும். ஐயோ கடன் சாணி ஏறினா மோனம் சறுக்கும், 10 ரூபா சம்பாரிச்சு 50 ரூபா செலவு வரும். இப்போ 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறீங்கன்னு சொன்னா 10 தேதிக்குள்ளேயே நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் இதாயிடும். அதுக்கு அடுத்த ஒரு 10 நாள் 15 நாள் ஓட்டுறதுக்குள்ள நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு நம்ம கடன் வாங்குறது அப்படிங்கிறது நம்மளால சமாளிக்க முடியும், நம்மளால சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. கூடியமான வரைக்கும் இந்த விவசாயம் சம்பந்தப்பட்டது கலைத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சிறப்பா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய இழப்புகள் நிறைய வரும். மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இழப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த இழப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் கவனமா இருங்க. திங்கள் வெள்ளி கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த சில விஷயங்கள் சக்சஸ் பண்ண முடியும். சுபம்.